உருவகேலியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என நடிகை கௌரி கிஷன் தெரிவித்திருக்கிறார். உடல் எடை குறித்து சர்ச்சை கேள்வி கேட்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விரிவான அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் இந்த விவகாரத்தை கடந்து செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 96 திரைப்படம் மூலம் புகழ்பெற்ற நடிகை கௌரி கிஷன் தற்போது அறிமுக நடிகர் ஆதித்யா மாதவனுடன் இணைந்து நடித்த ஆதர்ஸ் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் ஆதித்யா மாதவனை நோக்கி கேள்வி எழுப்பிய யூடியூபர் ஒருவர், படத்தின் பாடலில் நடிகையை தூக்கினீர்களே, அவரின் எடை என்ன என்று கேள்வி எழுப்பினார். அதை கேட்டு கொதித்தெழுந்த கௌரி கிஷன் பொதுவெளியில் இவ்வாறு உருவக்கேலி செய்வதா என ஆவேசமடைந்தார். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு. என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்னன்னு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தாங்க. அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனாலதான் நான் இப்ப ரியாக்ட் பண்றேன். யூடியூபரின் செயலுக்கு பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான விரிவான அறிக்கையை நடிகை கௌரி கிஷன் வெளியிட்டுள்ளார். இதில் கலைஞர்களுக்கும் ஊடகத்தினருக்கும் இடையில் மரியாதையான உறவை பற்றி சிந்திக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் உருவக்கேலியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் உருவக்கேலி நகைச்சுவை என்ற பெயரில் தொடர்வதாகவும் கௌரி கிஷன் ஆதங்கப்பட்டுள்ளார். உருவக்கேலியில் ஈடுபட்டவரை தனிப்பட்ட முறையில் குறிவைக்கும் எண்ணம் இல்லை என்றும் இந்த விவகாரத்தை கடந்து செல்ல வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தமக்கு ஆதரவு அளித்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம், கேரள நடிகர்கள் சங்கமான அம்மா அமைப்பு, தென்னிந்திய நடிகர் சங்கம் உள்ளிட்டவைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதனிடையே உடல் எடை குறித்த சர்ச்சைக்குரிய வகையில் கேள்வி எழுப்பிய யூடியூபர் கார்த்திக் இந்த விவகாரம் தொடர்பாக வருத்தம் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.